Hi friends, welcome back to tamilfoodtime. இன்னைக்கு வீடியோல பன்னீர் கறி எப்படி சிம்பிளா ஒரு சப்பாத்தி புலாவுக்கு ஒரு எக்ஸாட்டிக்கா ஒரு சைட் டிஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பன்னீரை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச பன்னீரெல்லாம் நம்ம ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ அதே கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி மிக்சியில் நல்லா பியூரி பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இது வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தக்காளி தொக்கு வந்து உங்களுக்கு வந்துடுச்சு. இதோட நம்ம இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, அரை டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே இந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்லேருந்து ஒரு 1.5 கப் வரைக்கும் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா இதை பாயில் பண்ண விட்டுறலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு 1/4 கப் தயிரை நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் கர்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நாம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் க்யூப்ஸையும் ஒரு 2 டீஸ்பூன் கசூரி மெத்தியும் ஆட் பண்ணிவிட்டு இது சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஒரு எம்மியான பன்னீர் கறி வந்து
ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ் கொத்தமல்லி தலையை மேலே அப்படியே தூவிட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் கறியை நீங்கள் சப்பாத்தி இல்லை புலாவ் இதுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வீடியோ கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் ஃபுட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.